ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்கப்படுறேன். இந்த மாதிரி கொஸ்டின் பாருங்களேன். ஏ கிராஸ் பின்னு வந்ததுன்னா அதை ஏ பார் பின்னு எழுதணும். ஏ டிவைடட் பை பின்னு வந்ததுன்னா பி பார் ஏன்னு எழுதணும். அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல வந்து 2 கிராஸ் 4 தானே இருக்குது. 2 கிராஸ் 4 நம்ம ரூல் படி எப்படி எழுதணும்னா, இப்போ இது ஃபர்ஸ்ட் நம்பர் தான் ஏ, செகண்ட் நம்பர் தான் வந்து பி அப்படின்னு எடுத்துக்கோங்க. முதல்ல ஏவை எழுதிட்டு பவரில் பி போகணும். இப்போ ஏ 2ன்றதுனால இதை 2 பவர் 4னு எழுதிக்கோங்க. நடுவில் இருக்க டிவிஷன் அப்படியே இருக்கட்டும். இது 0 டிவைடட் பை 5 வந்து ஏ டிவைடட் பை பி மாதிரி இருக்கு. அப்போ இது நம்மளோட ஏ, இது நம்மளோட பி. பி பவர் ஏன்னு எழுதணும். பி வந்து 5 இருக்கு, ஏ வந்து 0. 2 பவர் 4னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 4 டைம்ஸ் நம்ம எழுதுவோம் இல்லையா? அப்படி எழுதணும்னா 16 கிடைக்கும். 5 பவர் 0ன்றது வந்து 1. எனிதிங் பவர் 0 1 தானே, அதனால எழுதிக்கோங்க. இது வந்து ஏ, இது வந்து பி. மறுபடியும் டிவிஷன்ல இருக்கா? டிவிஷனோட ரூல் என்ன? பி பவர் ஏன்னு எழுதணும். பி வந்து 1, இதோட பவர் வந்து 16. 1 to the power 16 வந்து 1 தான் உங்களோட சரியான ஆப்ஷன். அது உங்களோட தேர்ட் ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. அதான் நீங்க செலக்ட் பண்ணணும். நிறைய வீடியோஸ்க்கு சேனல் விசிட் பண்ணுங்க.